بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகை படைத்து பரிபாலித்து சிறந்த முறையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற ஏகவல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகிற்கு இறுதியாய் வந்த இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், அன்று தொடக்கம் இன்று வரை வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுவட்டுமாக. அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனது இறையில்லமா மஸ்ஜிதிலே ஒன்று குழுமி இருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வாழ வேண்டும் என்பதாக கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை தங்களுடைய வாழ்வில் ஏற்று நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் தவிர்த்து வாழும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை தங்களுடைய வாழ்விலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இன்றைய இந்த குத்பா பிரசங்கத்தில் சிறப்புகள் பொருந்திய ரமலான் மாதம் என்கிற தலைப்பில் சில விடயங்களை தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தில் நம்மை உயிரோடு அல்லாஹ் வாழச் செய்திருக்கிறான். ஆரோக்கியமாக நம்மை இந்த மாதத்தில் அல்லாஹ் வாழச் செய்திருக்கிறான். இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. இந்த நிஅமத் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற போது விளங்குவது கிடையாது. இதனுடைய பெருமதி நமக்கு விளங்குவது கிடையாது.
இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்துகிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி நமது கண்ணுக்கு முன்னால் விளங்குகிற போது ஓரோடி அந்த அமல்களை செய்வோம். அல்லாஹ் நமக்கு தருகிற இந்த வெகுமதிகள் எல்லாம் நம்முடைய மௌத்துக்கு பிறகு, கபருடைய வாழ்விற்கு பிறகு மறுமையில் தான் இந்த வெகுமதிகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்கிற நமது கண்ணுக்கு புலப்படாத காரணத்தினால் இன்றைக்கு நாங்கள் இதனுடைய பெருமதியை விளங்காதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு தந்ததன் பிரதானமான நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, நம்மை தூய்மையான மனிதர்களாக மாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறார். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஏனைய காலங்களில் பாவத்தில் மூழ்கிருந்த நம்மை பாவத்திலிருந்து விலக்கி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். இந்த ரமலானுடைய மாதம் ஏன் இந்த நோன்பு, இந்த மாதத்திலே அல்லாஹ் அந்த நோன்பை ஏன் விதியாக்கியிருக்கான் தெரியுமா? லஅல்லகும் தத்தகூன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதில் இந்த நோன்பை விதியாக்கி இருக்கிறான். இந்த நோன்பு நம்மை அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, அல்லாஹ்வை தக்வா செய்து வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக மாற்றும். எப்போது தெரியுமா? அல்லாஹும் ரசூலும் சொன்ன பிரகாரம் என்னுடைய நோன்பு அமையப்படுகிற போது உண்மையான தக்வாதாரிகளாக நாங்கள் மாற முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் மாதம் பல்வேறுபட்ட சிறப்புகளை கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் இருக்கிற நாங்கள் இதனுடைய சிறப்புகளை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்போதுதான் இந்த மாதத்தை எப்படி பயன்படுத்துவது, இந்த மாதத்தில் நான் செய்யக்கூடிய அமல்கள் என்ன, என்னுடைய நேரங்களை நான் எப்படி கழிப்பது என்கிற விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் அல்-குர்ஆனிலே சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலானுடைய மாதம் சிறப்பு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய ஒரு விடயம் அல் குர்ஆன். அல் குர்ஆன் இந்த மாதத்திலே இறக்கப்பட்டதன் காரணமாக இந்த ரமலானுடைய மாதம் சிறப்பு பெறுகிறது. இந்த உலகத்தாருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான இந்த ரமலானுடைய மாதத்திலே இறக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த மாதம் இந்த அளவுக்கு சிறப்பானது, இந்த மாதத்தினுடைய நாட்கள் எந்த அளவுக்கு சிறப்பானது என்கிற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். இது மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறது, சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்து காட்டுகிறது. அப்படியான ஒரு பெருமதிமிக்க ஒரு வேதத்தை கண்ணியமான இந்த மாதத்திலே நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுடைய கடமை என்னவென்றால், அல் குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், நெருங்கிய தொடர்பை பேணிக் கொள்ள வேண்டும். எப்போதும் அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அல் குர்ஆனை விளங்கக்கூடியவர்களாக, அல் குர்ஆனுடைய போதனைகளை பின்பற்றுவதற்கு பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இதுதான் இந்த மாதத்திலே நாம் அல் குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கண்ணியமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு
கடமையாக இருக்கிறது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆனோடு தொடர்பை பேணிக் கொள்வோம், அதிகமாக குர்ஆனை ஓதுவோம், குர்ஆன் வகுப்புகளிலே கலந்து கொள்வோம், குர்ஆனை பற்றி அல்குர்ஆனை பற்றி பேசப்படுகிற போது அந்த இடத்திலே அமர்ந்து அதனை கேட்டுக்கொள்வோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நாம் நோக்கிற நோன்பும் அல்குர்ஆனும் நாளை மறுமையிலே வந்து நமக்கான வேண்டிய அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஸ்மஆனி லில் ஒரு அடியானுக்கு நாளை மறுமையிலே அல்குர்ஆனும் நோன்பும் சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள். நபிகளார் சொன்னார்கள், நோன்பு சொல்லுமாம், ரப்பி இன்னி மனஅதுஹு தஆம வஷ்ஷஹவாத் பின்னஹார். அல்லாஹ்வே, இந்த அடியானை நான் அவன் சாப்பிடுவதை விட்டும் தடுத்திருந்தேன். அவனுடைய ஆசைகள் எல்லாம் அடக்கி வாழ்ந்தான். நோன்பை நோற்று அவனுடைய ஆசைகளை அடக்கி வாழ்ந்தான். ருசியான உணவுகள் இருந்தும் கூட அவற்றை எல்லாம் தடுத்து வாழ்ந்தான் என்று அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு சொல்லும். வஸத்திஅனி ஃபீஹி, யா அல்லாஹ், என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள், இந்த மனிதனுக்கு விமோசனத்தை கொடு, நரகத்தில் நம்மை பாதுகாக்கிறது, சுவர்க்கத்துக்கு இட்டுச் செல்வதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும் நமக்காக வேண்டி. அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அல்குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும், இந்த அல்குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். நபிகளார் சொன்னார்கள், குர்ஆன் கூம் மனஅதுஹு நௌம பில்லைல், தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்து அல்குர்ஆனை ஓதினான் என்று அல்லாஹ்விடத்திலே அல்குர்ஆன் பேசும், நமக்காக பேசும், நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே வாதாடும், நம்மை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யக்கூடியதாக அந்த அல்குர்ஆனும் நோன்பும் வரும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய காலத்தை முழுக்க அல்குர்ஆனோடு, அல்குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அல்குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக, அல்குர்ஆனை அதனுடைய போதனைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்றுதான் இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரையிலே நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. நம்மை ஒரு தூய மனிதனாக மாற்றுவதற்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மிம்பரிலே ஏறுகிற போது ஆமீன் 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 என்று சொன்னார்கள். அதில் ஒரு விடயம்தான், ஒரு விடயத்திற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். ரகிம அன்ஃபு ரஜுலின் தகல அலைஹி ரமலான் ثم انصرف قبل ان يغفر له. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், ரமலான் மாதத்தை அடைந்து யார் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரவில்லையோ, தன்னுடைய பாவங்களை அழித்துக் கொள்ளவில்லையோ, பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வந்த ஒரு மாதமாக இருக்கிறது. இன்றைக்கு அதெல்லாம் கணக்கெடுக்காதவர்களாக இருக்கிறோம். ஏனைய காலங்களை போன்று இந்த ரமலான் மாதத்தை நினைக்கிற, அதே போன்று தன்னுடைய செயற்பாடுகளை செய்கிற நபர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ரமலான் மாதம் வந்திருக்கிறது, நோன்பு நோக்க வேண்டும் என்கிற சிந்தனை கிடையாது. ரமலான் மாதம் வந்திருக்கிறது, அல்குர்ஆனை ஓத வேண்டும் என்கிற சிந்தனை கிடையாது. இன்றைக்கு சிலர் நோன்பை நோற்றால் சரி, சகர் செய்து இஃப்தார் செய்தால் போதும் என்கிற நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள். அதுதான் நோன்பு என்று.
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தஆமஹு வ ஸராபஹு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நோன்பு நோட்டு பொய் சொல்கிற விடயத்தை விடவில்லையோ, பொய்யான வீணான காரியங்களில் ஈடுபடுகிற விடயத்தை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்வுக்கு எந்தவித தேவையும் கிடையாது, இவர் நோன்பு நோட்டிருப்பது என்றாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய நோன்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நோன்பு நோட்டலாக இருக்க வேண்டும். என்னுடைய கண் நோன்பு நோக்க வேண்டும் ஹராமான பார்வைகளை விட்டு. என்னுடைய கை நோன்பு நோக்க வேண்டும் ஹராமான செயல்களை விட்டு. என்னுடைய கால் நோன்பு நோக்க வேண்டும் ஹராமான விடயங்கள் செல்வதை விட்டு. இப்படி எங்களுடைய அனைத்து உறுப்புகளும் நோன்பு நோக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுகிற 5 நேர தொழுகைகளும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. 5 நேர தொழுகையை தொழுகிறார் என்று சொன்னால் அவருடைய ஒவ்வொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு ரமலானுக்கும் இன்னொரு ரமலானுக்கும் இடைப்பட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் தௌபாவுக்குரிய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவங்களை நினைத்து எண்ணி மன்றாடி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னை தூய்மைப்படுத்தி விடு என்று தௌபா செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்விடத்திலே இந்த நாட்களிலே, இந்த ரமலானுடைய காலப்பகுதியில் அதிகமான அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுவோம். துஆக்களை செய்கிற போது தன்னுடைய பாவங்களை நினைத்து, யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன் மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்ற அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலே அல்லாஹ் பல விசேடமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். சூரத்தினுடைய வாய்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விடுகிறது. நரகத்தினுடைய வாய்கள் எல்லாம் மூடப்படுகிறது. நரகத்திலிருந்து அல்லாஹ் நரகத்திலே பேர் கொடுக்கப்பட்ட மனிதர்களை, நரகத்திலே இருக்கின்ற மனிதர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். இப்படி பல்வேறுபட்ட விசேடமான ஏற்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கான அவ்வளவு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் முதல் இரவு வந்துவிட்டால் சுத்திரத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள். மர்தத்துல் ஜின், முரண்டு பிடித்த ஜின்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே விலங்கிடப்படுகிறார்கள். வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தினுடைய வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டு வருகின்றன. ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அந்த நரகத்தினுடைய வாயில்கள் எந்த ஒன்றும் இந்த ரமலானுடைய மாதத்திலே திறக்கப்படாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். வஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, இந்த மாதத்திலே சுவனத்தினுடைய எல்லா கதவுகளும் திறக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். ஃபலம் யுக்லக் மின்ஹா பாப், அதிலே எந்த கதவும் மூடப்படாது. இந்த ரமலானை கண்ணியப்படுத்துகிற, ரமலானை சிறப்பிக்கின்ற வகையில் அல்லாஹ் செய்கிற ஏற்பாடுகளை பாருங்கள். நரகத்தினுடைய வாயில்கள் எல்லாவற்றையும் மூடிவிடுகிறார். நமக்காக வேண்டி ஷைத்தானை விளைவித்து விடுகிறான். சுவனத்தினுடைய வாயில்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் திறந்து விடுகிறான். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் இத்தனை விசேடமான ஏற்பாடுகளை செய்திருந்தும் கூட நான் இந்த ரமலானுக்காக வேண்டி செய்த ஏற்பாடுகள் என்ன? இந்த ரமலான் மாதத்தில் நான் செய்த திட்டமிடல்கள் என்ன?
இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்வதற்கு நான் ஒதுக்கிய நேரங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் ஒரு மலக்கு ஏலான் செய்கிறார், அழைப்பு விடுக்கிறார், யா பாகியல் கைர், யா பாகியல் கைர், நன்மைகளை செய்யக்கூடியவர்களே, நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களே, அக்குபில், நீங்கள் உங்களுடைய நன்மையான காரியங்களை செய்கின்ற விடயத்தில் முன்னேறி செல்லுங்கள், அதிகமாக நன்மையான காரியங்களை செய்து கொள்ளுங்கள், நன்மையான காரியங்களை ஈடுபடுங்கள் என்பதாக அந்த மலக்கு சொல்கிறார். மீண்டும் சொல்கிறார், யா பாகிய ஷர், பாவமான காரியங்களில் ஈடுபடுபவர்களே, பாவங்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களே, அக்ஸிர், இது ரமலானுடைய மாதம், இது கண்ணியமான ஒரு மாதம், சிறப்புக்குரிய ஒரு மாதம், அக்ஸிர், உங்களுடைய பாவங்களை குறைத்து விடுங்கள் என்பதாக அந்த மலக்கு எல்லாம் செய்கிறார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியான சிறப்புகளை பொருந்திய மாதமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த மாதத்திலே நாம் செய்கிற நன்மைகளுக்கு பல மடங்கு கூலிகளை அல்லாஹ் நமக்கு தர காத்திருக்கிறார். நமது நோன்புக்கு கூலி அல்லாஹ்வே அதற்கான கூலியாக ஆகிவிடுகிறார் என்கிற ஹதீஸ்களை பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் செய்கிற, ஒரு முஸ்லிம் செய்கிற அமல்களுக்கு அல்லாஹ் 10 to 700 மடங்கு அளவுக்கு நன்மைகளை பெருக்கிக் கொடுக்கிறான். இல்ல சௌம், நபிகளார் சொன்னார்கள், நோன்பை தவிர ஏனைய அனைத்து இபாதத்துகளுக்கும் அல்லாஹ் இப்படி நன்மைகளை பிறப்பித்துக் கொடுக்கிறான். நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நோன்பு எனக்குரியது. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நோன்பு எனக்குரியது, நான் தான் இந்த நோன்புக்கு கூலி கொடுத்தேன். ஏனென்று சொன்னால், எனக்காக வேண்டி அவன் தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தான். எனக்காக வேண்டி அவனுடைய குடிபானங்களை தவிர்த்து வாழ்ந்தான். எல்லாவற்றையும் எனக்காக செய்தான். அதன் காரணமாக நான் தான் அவனுக்கு கூலி வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற விடயத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அடுத்த இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காரியம்தான், நபிகளார் நமக்கு வழிகாட்டிய ஒரு செயல்தான். நபிகளார் இந்த ரமலானுடைய காலத்திலே நபிகளாரை பொறுத்தவரையிலே கொடை கொடுக்கக்கூடியவர்கள் மிகுந்த சிறந்த மனிதராக இருப்பார்கள். சதக்கா செய்கின்ற விடயத்தில் நபிகளாரை விட சதக்கா செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நபிகளார் சதக்கா செய்வார்கள். அப்படியா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தால் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட நன்மையான காரியங்களில் ஈடுபடுவார்கள். வேகமாக வீசக்கூடிய காற்றை விட சதக்கா செய்வார்கள் என்பதாக ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவேதான் இந்த ரமலானுடைய மாதம் சதக்கா செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. நம்முடைய சமூகத்தில் இருப்பார்கள், நோன்பு நோட்பதற்கு அதாவது அதற்குரிய செலவினத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இருப்பார்கள். எனவே அப்படியானவர்களை சமூகத்திலே அடையாளம் கண்டு அப்படியான விதத்தில் அதற்குரிய நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்போம். இதுவும் ஒரு சதக்காவாக இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவரை ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்கிறாரோ அதே கூலியை அல்லாஹ் நோன்பு திறக்க செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக நன்மையை பெற்றுத் தரக்கூடிய ஒரு அமலாக இந்த சதக்காக்கள் இருக்கிறது. எனவே யாருக்கு கொடுக்க முடியுமோ அப்படியானவர்கள் இனம் கண்ட அந்த சதக்காக்களை நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக செய்து கொள்வோம். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது இன்னத்தில் ஜன்னதி பாபன், நபிகளார் சொன்னார்கள்,
சுவர்க்கத்திலே ஒரு வாயில் இருக்கிறது. அதற்குத்தான் அர்-ரையான் என்று சொல்லப்படும். ரையான் என்கிற ஒரு வாயில் இருக்கிறது. எதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே அந்த வாயிலிலே நோன்பாளிகள் மாத்திரம்தான் நுழைவார்கள். வேறு எவரும் அந்த வாயினால் நுழைய முடியாது. அப்படியான ஒரு சுவர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நோன்பாளிகள் எல்லாம் அந்த சூனத்திலே நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த சூனம் அதாவது மூடப்பட்டு விடும் என்பதாக நபிகளார் ஹதீஸிலே நமக்கு அறிவிக்கிறார்கள். எனவேதான் இந்த ரமலானுடைய காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்துவோம். இப்படியான உயர்ந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.